பெரியாரிய கருத்தாளர்களாக இருக்கிற உற்றார் என்று அந்த உற்றாரை எல்லாம் ஒருங்கிணைத்து எல்லா தளங்களிலும் இன்றைக்கு கட்சிக்கு ஒரு பெரிய இணைப்பு பாலமாக தம்பி வன்னியரசு இருக்கிறார் என்பதை நான் பெருமகிழ்வோடு இந்த நிகழ்விலே பதிவு செய்து அவரை பாராட்டி, அவர் ஊடகங்களில் சில நேரங்களில் தவறாக பேசினாலும் சரி, சமூக ஊடகங்களில் தவறாக பதிவு செய்தாலும் சரி, மிக கடுமையாக நான் பேசுவேன். மதுரை தம்பி எல்லாரையும் நான் யாரையும் உரிமையில் பேச மாட்டேன், அவங்கள மட்டும் உரிமையில் பேசுவேன். அவன் இவன் தம்பின்னு வேறு யாரையும் நான் உரிமையில் பேச மாட்டேன், வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். அவங்களோட அப்படி நான் பழகிட்டேன். ரொம்ப 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 தொடக்க காலத்தில் அந்த மாதிரி பழகிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனால் என்னை நம்பி வந்தார்கள், என் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள், நான் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றார்கள், காயம்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அருமை தோழர்களே, தம்பி வன்னியரசு அவர்கள் சிவராஜசேகர் சொன்னதைப் போல ஒரு கருத்தை அண்மையிலே பதிவு செய்தார் காங்கிரஸை பற்றி. அது ராஜசேகருக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. நான் வன்னியரசு வரை சொல்லி அறையிலே உட்கார்ந்து கண்டித்தேன். உண்ட நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி வரணும், நீ முதிர்ச்சி அடைந்த தலைவராக உன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டும். அரசியலில் பொது வாழ்வில் உணர்ச்சி வயப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. நாம் எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறோம். நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சதிகள் நடந்தன. இன்றைக்கும் அவதூறு பரப்புகிறார்கள். தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாண்டிச்சேரி உட்பட. ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை, கண்டா வர சொல்லுங்கள் என்று சுவரொட்டி ஒட்டுகிறார்கள். ரவிக்குமார் 24 மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார். ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன், திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். 24 மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும். காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? பெண்டாட்டி பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை, பொழுதுபோக்குவதற்கு நேரமில்லை என்று அரசியலுக்கு வரவில்லை. போனா போது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அரசியல் பண்ணுவோம், அரசியலுக்கு வரல. 24 மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன், அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும் 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் படுப்பதும் தான். நேற்று 2 மணி நேரம் தான் தூங்கினேன். 3 மணிக்கு படுக்க போகும்போது சொல்லிட்டு படுத்தேன், 4:30க்கு எழுப்பு. 2:30 மணிக்கு படுக்கும்போது சொல்லிட்டு படுத்தேன், 4:30க்கு எழுப்புங்கன்னு. கரெக்டாக 4:20க்கு தட்டி என்னை எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு போய் இது வரலும் கண்ணை கூட மூடலை. இப்போ பனி 11 மேலாயிடுச்சு. எவ்வளோ பேர் அங்கே காத்துட்ருக்காங்கன்னு தெரியாது. இங்கே வந்தவங்க பூரா பின்னாலே வருவாங்க சேஸ் பண்ணிக்கிட்டு. 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க. இப்படித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத அற்பர்கள் நம்மை இன்றைக்கு குறிவைத்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள். நாம் உணர்ச்சி வயப்படக்கூடாது, அதெல்லாம் நம்ம ரியாக்ஷனரியாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னால் உடனே நாம் அதே வார்த்தையால் திட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் லெவல். அவன் என்னை வாடான்னு சொன்னால் நான் அவனையும் போடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியே இல்லாத நிலை அது. அரசியலில் பொது வாழ்வில் இன்னும் எவ்வளவோ சதிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், எவ்வளவோ சூழ்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், எவ்வளவோ அவதூறுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், மிக கடுமையான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதாவது எழுதுவார், கூட்டு சத்தம் போடுவேன். கருத்தியெல்லாம் விமர்சனம் பண்ணு, தனிநபராக அவருக்கு எந்த பட்ட பேரும் கொடுக்காது. எதுக்கு அப்படி நீ கொடுக்குற? சாதாரண மக்கள் பேசுகிறாங்க, நாம் பேசக்கூடாது. நீ ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர், உன்னுடைய எழுத்தில் அது வரக்கூடாது. கண்டிச்சிருக்கிற. இப்போ அது மாதிரி அவர் எழுதுறதில்லை. எந்த தனிநபரையும் எந்த காரணத்தை முன்னிட்டும் எவனாவது பேசின அப்புறம் அவன் லெவல் அவ்வளவுதான், அது அவனே தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். என்னை பற்றி ஒருத்தன் தர குறைவாக பேசுகிறான்னா அது என்ன அவன் தர குறைத்து மதிப்பிடுவதில்லை, அவன் எந்த லெவலில் இருக்கிறாங்கிறத அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான், அம்பலப்படுத்திக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற சரக்கு அவ்வளவுதான், அவனுடைய தரம் அவ்வளவுதான், அவனுடைய தகுதி அவ்வளவுதாங்கிறத அவனே வெளிச்சம் போட்டு காட்டிக்கொள்கிறான், அவ்வளவுதான்.
இதை நாம் கடந்து போக வேண்டும். நமக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது. நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளம். நாம் தொட வேண்டிய இலக்கு வெகு தூரம்.